வெல்கம் டு அண்ணா சமையல். ரோஸ்ட் சிக்கனுக்கு 1 kgக்கு ஒரு அழகான சிக்கன் எடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா கேரட், பீன்ஸ், இதை வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட லீவ்ஸில் அழகாக ரோல் பண்ணி கட்டி வச்சுக்காங்க. அப்புறம் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், பொட்டேட்டோ வித் ஸ்கின்னோடி அழகாக கட் பண்ணிக்காங்க. பிளாக் பெப்பர், ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஆனியன், அப்புறம் வந்து செலரி, இது வந்து இங்கிலீஷ் வெஜிடபிள். அப்புறம் செலரியோட லீவ்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் வந்து சாப்டு கார்லிக் கொஞ்சமாக வச்சுக்காங்க. ரோஸ்மேரி, இது வந்து காண்டி வெஜிடபிள், காண்டி ஹர்ப்ஸு. ஸோ இது நீங்கள் எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும். ட்ரை ஹர்ப்ஸ்னு கேட்டாங்கன்னா கிடைக்கும். ரோஸ்மேரி இது கொஞ்சம் எடுத்துக்காங்க. இவ்வளோ தான் தேவையான ஐட்டம். கொஞ்சம் கார்ன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் பெரியவங்க சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இது எப்படி கெட்டினேனுங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது வந்து கேரட், பீன்ஸ், இது வந்து சின்னதாக பேட்டன்ஸ் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட லீவ்ஸை வந்து ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ஆயிரும். அதை வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்காங்க. அதை இப்படி லைட்டாக ரோல் பண்ணி நீங்கள் அதை வச்சிட்டிங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. கார்லிக், ரோஸ்மேரி, செலரி, சாப் பண்ண செலரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பிளாக் பெப்பர், க்ரஷ்டு பிளாக் பெப்பர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுகர் போட்டுக்காங்க. கொஞ்சம் சால்ட் பெரிய சிக்கனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்காங்க நிறைய. அப்புறம் ஆயில், என்ன ஆயில்னாலும் நல்லா அழகாட்ட அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். சால்ட்டும் சுகரும் நல்லா கரையிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை எடுத்து வச்சு சிக்கனுக்கு ஃபுல்லாக நல்லா மசாஜ், நல்லா அருமையாக மசாஜ் பண்ணணும். அதோட உள்ள ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நீட்டாக மசாஜ் பண்ணால் அந்த சால்ட், சுகர் எல்லாம் அது ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மேரினேட் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உள் பக்கம் நிறைய கார்லிக்லாம் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் அந்த பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வெஜ்ஜஸ், அப்புறம் ஆனியன், இது எல்லாத்தையும் அந்த ஆயில்லையே நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன் சிக்கனுக்கு உள்ளே அழகாக அது ஆனியன்லாம் உள்ளே நிறைய ஸ்டஃப் பண்ணுறேன். பொட்டேட்டோ, ஆனியன், இது எல்லாமே சைட் அந்த ஓவனில் வைக்கக்கூடிய பிளேட் ஃபுல்லாகவே அழகாக ஸ்டஃப் பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் ஃபுல்லாகவே வச்சாச்சு. கார்ன்லாம் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டேன். அதே மேரினேஷன் தான், சால்ட்டு, பெப்பர், சுகர் இதெல்லாம் போட்டு அது மேரினேட் ஃபுல்லாகவே பண்ணி வச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. இதை வந்து ஓவனில் வைக்கிறேன். மைக்ரோ ஓவனில் 40 minutes நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே ரெடியாக தொடங்கிடுச்சு. 40 minutesக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிப்போம். 4 ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்காங்க. எந்த சீஸ்னாலும் ஓகே. அப்புறம் அவகேட்டோ, இது நல்ல பழுத்த அவகேட்டோ எடுத்துக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு க்ரீம், ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக எவ்வளோ போடுறோன்னு அவ்வளோ போட்டால் போதும். எவ்வளோண்டு க்ரீம் மாத்திரம் போட்டுக்காங்க. அதை அரைச்சி எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து சால்ட்டு, பெப்பர் மாத்திரம் ஆட் பண்ணிக்காங்க.
இது அந்த அவகாட்டோட ஸ்கின் அந்த இதை எடுத்து அதில் நான் சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வச்சுருக்குது செலரி லீவ்ஸ். சிக்கன் குக் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் அந்த சிக்கனை கட் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது அந்த ஜூஸை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறு எந்த மசாலா எதுவுமே கிடையாது. அவ்வளோதான்.